finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். அப்பாடா அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு, உங்களுக்கு டெஃபினட்டா. ஸோ நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸாக இருக்கட்டும், அங்கே ரோஹித் சர்மா அண்ட் டீமாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற கோச்சிங் ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் ஆஸ் வெல் அஸ் த ஃபேன்ஸ் இன் த கிரவுண்ட். ஸோ இந்தியா லெவல் பண்ணிட்டாங்க சீரீஸ் 1-1, ஸ்டில் 3 மேட்சஸ் டு கோ. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் மேட்ச் இது. அண்ட் இந்தியா எப்படியோ வின் பண்ணி சீரீஸை களை கட்டிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து வின்னு, செகண்ட் மேட்ச் இந்தியா வின்னு. ஸோ தேர்ட் டெஸ்ட் ராஜ்கோட்டுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபேவரட்ஸ்னே உங்களால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த சீரீஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் இங்கிலாந்து ஆப்வியஸ்லி அவங்களுக்கு தான் நம்ம ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணும். ஏன் சொல்றேன்னா, ஈவன் தோ இந்தியா வின் பண்ணிட்டாலும் இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் இங்கிலாந்து விளையாடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். ஏன்னா நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த ஃபோர்த் இன்னிங்ஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கு டஃபா தான் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். பட் ஸ்டில் ஆல்மோஸ்ட் 300 ரன்ஸ் அவங்க அடிச்சிட்டாங்க. பாத்துக்கோங்க, அக்ரெசிவா விளையாடி 300 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. ஸோ அதுவே வந்து அவங்களோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தெரியுது. தேர் ஸோ அக்ரெசிவ். அதாவது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, ஜெயிக்கிறது தோக்குறத பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது, எப்படி நாங்க கேம் அப்ரோச் பண்றோம்ன்றதா எங்களுக்கு மேட்டர். ஸோ அதுல வின் வந்தா சந்தோஷம், தோத்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எங்களோட அப்ரோச் இப்படியே தான் இருக்க போகுது. அது நீங்க பேஸ் பாலா சொல்லிக்கோங்க, இல்லை என்ன வேணா சொல்லிக்கோங்க. ஸோ அதை நினைக்கும் போது பாத்தீங்கன்னா செமையா இருக்கு. ஏன்னா இங்கிலாந்து இந்த மாதிரி ஒரு அப்ரோச் வைக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா டீமுமே வந்து ரொம்பவே உஷாரா இருப்பாங்க. இந்த டீம் வந்து பயம் கிடையாது இவங்களுக்கு, ஜெயிக்கிறது தோக்குறது. ஸோ நம்ம உஷாரா இருக்கணும். இங்கிலாந்துல இருக்கிற கிரௌட் ப்ரெஷரை விட இந்தியாவில் இருக்கிற கிரௌட் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்திங்க. இதே ஆஸ் அ யூடியூபரா நானே இப்போ ஒரு பிளேயர் 10 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். ஆனா இங்கிலாந்துல அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் கிடையாது. பட் இந்தியால அது இருக்கு. ஸோ அப்படின்னும் போது நம்ம இங்கிலாந்து மாதிரி ஃப்ரீ ஃப்ளோயிங்கா விளையாட முடியாது. அதுதான் ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். நிறைய பேர் என்கிட்ட ஆக்சுவலா ஒரு கொலீக், எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, நேற்று ஒரு விஷயம் அவரோட சேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, ஏன் இந்த மாதிரி பேஸ் பால்ன்ற ஒரு தியரியை வந்து இந்தியாவும் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒன்று கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு. நான் அப்பதான் சொன்னேன், அது வந்து இங்கிலாந்துக்கு சூட் ஆகும், இந்தியாவுக்கு அது டெஃபினட்டா சூட் ஆகாது. மேபி நீங்க ஒரு ஒயிட் பால், அதாவது ஒரு ஒன் டே கிரிக்கெட்ல சொல்றீங்களா, ரைட். விராட் கோலி ஒரு ஷீட் டேங்கர் மாதிரி ஆனார் வேர்ல்டு கப்ல, மற்ற எல்லா பிளேயர்ஸும் அடிச்சு விளாடுனாங்க. அது டோட்டலா டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் கேம். பட் டெஸ்ட் கிரிக்கெட் வந்துட்டா கண்டிப்பா மெரிட் ஆஃப் த பால், அதாவது எப்போ அக்ரெசிவா இருக்கணுமோ அப்போ அக்ரெசிவ். இந்தியா வந்து அந்த டிபிக்கல் டெஸ்ட் மேட்ச் விளாடினாதான் மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அக்ரெசிவா விளாடுறது பிரச்சனை இல்லை, அது கிளிக் ஆச்சுன்னா ஓகே, கிளிக் ஆகலனா பேக்லாஷ், பிளேயர்ஸை வச்சு செஞ்சிருவோம். புரியுதா உங்களுக்கு? அதுதான் நம்மளோட வே ஆஃப் கிரிக்கெட். ஏன்னா நம்மளுக்கு நாடி நரம்பு எல்லாத்திலுமே கிரிக்கெட் ஊறி போய் கிடக்கு. இதனால இங்கிலாந்து ஃபேன்ஸ் ஊர்லையான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அவங்க டேட் ஈஸின்னு போயிடுவாங்க. நம்மளுக்கு அப்படி கிடையாது, நைட்டு தூக்கம் வராது இந்தியா தோத்துட்டா. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட கேம் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதை தான் பண்ணணும், அதை தான் ஆக்சுவலா பண்ணாங்க. ஸோ 106 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பார்க்கறது ஹியூஜ் மார்ஜினா இருக்கணும். பட் டெஃபினட்டா இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் செஷன் ஆரம்பிச்சாங்க பாருங்க, அட்டா என்னடா இது முடியாது போல இருக்கு. ரேஹான் அஹ்மத் வேற பிஞ்ச், ஐ மீன் நைட் வாட்ச்மேனா வந்துட்டு இந்த ஒன் டேல பிஞ்சின்றா இறங்கி அடிப்பாங்களா, அந்த மாதிரி வந்தோடனே டமால் அடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஐயோ, இந்த மனுஷன் ஒரு 40-50 ரன் நஷ்டு போயிட்டானா பெரிய மொமெண்டம் ஆயிடுமேன்னு. நல்ல காலம் அக்சர் பட்டேல் ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அஸ்வின் கம்பேக், பேக் டு பேக் விக்கெட்ஸ், ஓலியோ போப் லெவல், அது ரெண்டுமே தான் ஓப்பன் ஆச்சு டோர். இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க். ஜோ ரூட் ஆன அந்த ஷாட் வந்து பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா இருந்துச்சு. கண்டிப்பா ஜோ ரூட்டே ரொம்ப கவலையா போயிருந்தாரு அந்த மாதிரி. ஏன்னா ஒன் ஆஃப் த ஒஸ்ட் இன்னிங்ஸ் நான் பார்த்தது ஜோ ரூட் விளையாடி. எவ்வளவு பாசிட்டிவா விளையாடுற பிளேயரு, ஈவன் தோ ஸ்வீப் ரிவர்ஸ் ஸ்வீப் படி அவர் அவுட் ஆயிருந்தா பரவாயில்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு அக்ராஸ் த லைன்ல அவுட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவருக்கே ரீப்ளே பார்க்கும்போது காண்டா இருக்கும். ஏன்னா அவுட் ஆனோடனே அவர் பாத்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஷேடோ பிராக்டிஸ் பண்ணிட்டு போனாரு. அண்ட் அது பாத்தீங்கன்னா லைட்டா இந்தியாவுக்கு ஓப்பன் அப் ஆச்சு, டு பி வெரி ஆனஸ்ட். பட் ஸ்டில் கிராலியும் பேர்ஸ்டோவும் ஒரு மாதிரி ஸ்டெடியா விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ 4 விக்கெட்ஸ் போனாலும் இவங்க 2 பேர் ஸ்டெடியா விளையாடிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு மூமெண்ட் வந்துச்சு. அந்த லஞ்சுக்கு முன்னாடி குல்தீப் யாதவ போலிங்கே கொடுக்கல ரோஹித் சர்மா. ஏனே தெரியல, எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல இரிட்டேட் ஆயிடுச்சு. உனக்கு இந்த மேட்ச்ல மெயினாவே விக்கெட் டேக்கர் பும்ரா அண்ட் குல்தீப் யாதவ் தான். அஸ்வின் கூட ஆஃப் கலர்ல இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா போட்டாரு. பட் ஸ்டில் இவங்க 2 பேர் தான் ட்ரம்ப் கார்டா இருக்காங்க இந்த டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும், ஃபார்ம் பொறுத்த வரைக்கும். குல்தீப் எடுத்துருவாப்பான மாதிரி நாங்களும் பார்த்து குல்தீப் வந்து, அதாவது கமெண்டேட்டர்ஸே இல்ல, ரவி சாஸ்திரி வந்து கலாச்சிக்கிட்டு இருந்தாரு, குல்தீப் அப்பப்போ இப்படி பண்ணுப்பா அப்பதான் ரோஹித் கண்ணில் தெரிவேன்னு. ஒரு வழியா ஒரு 11-15 இருக்கும், 15 நிமிஷம் லஞ்சுக்கு முன்னாடி எப்படியோ ரோஹித் கண்ணில் குல்தீப் மாத்திட்டாரு, உள்ள இறக்கிட்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டாரு. அப்புறம் விக்கெட்டும் எடுத்தாரு. அது ரொம்ப குரூஷியல் விக்கெட்டா இருந்தது கிராலி இது. ஏன்னா ஆப்வியஸ்லி பேக் ஃபுட்ல போய் ஆடினாரு. நான் கூட பிச் அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் நினைச்சாங்க. எடுத்தோன்னே ரிவ்யூ போனாங்க, சரி ஏதோ போட்டோம் பரவாயில்ல விடுங்க, இனிமே மெயின் விக்கெட் தான், இல்ல ஏதா என்ன சொல்றது அம்பையர்ஸ் கால் ஏதாவது வந்துச்சுன்னா ரிவ்யூ ரிட்டைன் ஆகும். இல்லை ரிவ்யூ போனாலும் பரவாயில்ல, கிராலி விக்கெட் இம்பார்ட்டன் தானே. பட் ஆனா ஷூரா அது அவுட்ன்றது வந்து நம்பிக்கையே இல்லை எனக்கு லைவா பார்க்கும்போது, அங்க பிளேயர்ஸ்க்கே இல்லை. பட் எப்போ பால் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலா அந்த லைன்ல பிச் ஆச்சோ அப்பவே என்ன தோணுச்சுன்னா, ஆடாடா ஓகே லெக் ஸ்டம்ப் அடிக்குமா அப்படின்னு பார்க்கும்போது லெக் ஸ்டம்ப் அடிச்சோன்னே ஷாக் ஆயிட்டாங்க.
ரோஹித் சர்மாவும் டீம் குதிக்கிறாங்க சின்ன பசங்க மாதிரி. ஸோ எந்த அளவுக்கு கிராலி விக்கெட் இருந்தது, ஏன்னா கிராலி ஒரு ரெண்டுல வேற லெவலில் விளையாடிட்டு இருந்தாரு. அதாவது ரவி சாஸ்திரி சொன்னார், கிராலியை பார்க்கும்போது எனக்கு ஒரு யங் கெவின் பீட்டர்சனை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் விளையாடினார். அவரோட இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவா ஆக்சுவலா போயிட்டு இருந்தது, ரொம்பவே பாசிட்டிவ். அதாவது ஸ்ட்ரைக் ரேட் என்ன 50-60 தாங்க வச்சிருந்தாரு. ஆனா அவர் விளையாடுறத பார்க்கும்போது ஏதோ ரன் பால் விளையாடுற மாதிரி இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா ஸ்பின்னர்ஸ் டவுன் த ட்ராக் ஏறி போய் விளையாடினாரு. எஸ்பெஷலி அவர் அஸ்வினை விளையாடின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இதே ஜாக் கிராலி 2020-21 சீரீஸ்ல அஸ்வின் அண்ட் அக்சர் பட்டேலோட டெலிவரிஸ் எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆனாருன்னு நான் பார்த்திருக்கேன். புரியுதா உங்களுக்கு? கம்ப்ளீட் ரீஜெனுவேட்டட் கிராலி. டெஃபினட்டா இந்த சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு பிக் விக்கெட்டா தான் இருப்பாரு. அண்ட் அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய செஞ்சுரி இருக்குன்றது மட்டும் கிளியரா தெரியுது. பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் அந்த டைம்ல அந்த விக்கெட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் பெண்டன் மெக்குலம் அண்ட் இங்கிலாந்து ஸ்டாஃப்லாம் ஒரு வாட்டி ரீப்ளே பாக்குறாங்க, எப்படாவது ஸ்டெம்ப்ல பத்துச்சுன்னு. ஏன்னா அவ்வளவு இம்பார்ட்டன்ட் விக்கெட். ரைட். அப்புறம் பும்ரா வந்தாரு. அவர் வந்து எல்பிடபிள்யூ எடுத்தாரு பாருங்க, கொஞ்சம் நிமிஷம் முன்னாடி லஞ்சுக்கு முன்னாடி பேட்ஸ்டோது அல்டிமேட் மூமெண்ட்டுங்க அதான். அண்ட் நல்ல காலம் அம்பையர் அவுட் கொடுத்துறாரு, ரிவ்யூ போனாரு, அது அம்பையர்ஸ் கால். ஏன்னா அந்த டைம்ல இந்தியாவுக்கு வந்து பேக் டு பேக் ஸ்ட்ரைக் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ரன் ரேட் எங்கேயோ போகுது, 127 ரன் அடிச்சிட்டாங்க அந்த செஷன்ல. நம்மளுக்கு நல்லா தெரியும் இங்கிலாந்து இப்படிதான் விளையாட போறாங்கன்னு. பட் ரொம்ப ரொம்ப குரூஷலா இருந்துச்சு. ஸோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முன்னாடி வந்து நின்றுட்டாங்க. என்னதான் நம்ம வந்து பென் ஸ்டோக்ஸ் பயம் இருந்தாலும் ஒரு விக்கெட் போனா போதும், அதுவும் பென் ஸ்டோக்ஸ் எப்படியாவது அவுட் ஆனா போதும், நம்ம இந்த மேட்ச் வின் பண்ணிடலான்றது மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ அப்படிதான் லஞ்ச் முடிஞ்சு இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஒரு பார்ட்னர்ஷிப் கெயின் ஆச்சு. ஸ்டோக்ஸா இருக்கட்டும், ஃபோக்ஸா இருக்கட்டும், ரொம்ப ஸ்டெடியா விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபோக்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்த டெஸ்ட் மேட்ச். அவரோட கீப்பிங் ஹை கிளாஸ், எஸ்பெஷலி அவர் லோ கேட்ச் ஸ்பின்னர்ஸை பிடிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா ஹை கிளாஸா இருந்துச்சு. சூப்பர் விக்கெட் கீப்பிங். அதாவது சீரியஸா ஒரு விஷயம் சொல்றேன், கமெண்டேட்டர்ஸ் ஆக்சுவலா நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, எனக்கு அது ரொம்பவே ஸ்பார்க் ஆச்சு. நம்ம வந்து விக்கெட் கீப்பர்ஸை எப்படி பாக்குறோம், பேட்டிங் விளையாடணும், பேட்டிங் ஆவரேஜ் வச்சுதான் உள்ளே எடுத்துட்டு வரும். ஆனா ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் கேட்ச் டிராப் பண்ணாம டஃப்பான கேச்சஸ் பிடிச்சா, ஆப்வியஸ்லி அதுவே ஒரு 2 டஃப்பான கேட்ச் பிடிச்சாருன்னா அதுவே ஒரு 50-60 ரன்ஸ் அவர் சேவ் பண்ற மாதிரிங்க. அதுவே ஒரு 50 ரன் அவர் அடிச்ச மாதிரி. ஸோ முதல் அவங்களோட பிளஸ் என்ன, கீப்பர். அப்புறம் தான் பேட்ஸ்மேன். அவங்களோட ஏ ஸ்கில் என்னன்னு பாத்தீங்கன்னா கீப்பர், பி ஸ்கில் வந்து பேட்ஸ்மேன். ஸோ எது ஏவோ அதை நோக்கி தான் நம்ம எடுக்கணும். தவிர இல்லங்க இவர் கீப்பிங் சுமாரா பண்ணுவார் ஆனா பேட்டிங் வேற லெவலில் விளையாடும் அப்படி நீங்க நினைச்சு டெஸ்ட் கிரிக்கெட்ல நீங்க கீப்பிங் வச்சீங்கன்னா 2 கேட்ச் விட்டாங்கன்னா கேமே சேஞ்ச் ஆயிடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பென் ஃபோக்ஸ். சூப்பரா பண்ணாரு. அண்ட் பேட்டிங்லயும் செகண்ட் இன்னிங்ஸ், ஐ மீன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்பேர் பண்ணுவோம், செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்பவே டைட்டா அண்ட் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருந்தாரு. எனக்கு நல்லா தெரிஞ்சது. கொஞ்சம் டாலா நிக்கிற பென் ஃபோக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஒரு மாதிரி பெண்ட் பண்ணி கொஞ்சம் குனிஞ்சி ரொம்பவே லோவா விளையாடினாரு. ஸ்பின்னர்ஸை கவுண்ட் பண்ண எஸ்பெஷலி குல்தீப் யாதவ், ஏன்னா அவர் பால்ல தான் அவர் அவுட் ஆனார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. அண்ட் அந்த ரன் அவுட், ஸ்டோக்ஸ் ரன் அவுட் மேசிவ். ஸ்ரேயாஸ் ஐயர், எப்பா ஐயர் நீ பேட்டிங்ல ஒன்றும் ஆனாலும் பண்ணல, கேட்ச் ஃபீல்டிங்காவது பண்ண கான்ட்ரிபியூட் பண்ண பத்தியா இந்தியன் டீமுக்கு, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ரொம்ப மேசிவ் மூவ்மெண்ட் அந்த டைம்ல. ஏன்னா ஸ்டோக்ஸ்ன்றவர் வந்து ஒரு மாதிரி அன்பிரடிக்டபிள் பிளேயருங்க. ஏன்னா எங்க இருக்கே ஒரு கேமை எங்கேயோ கொண்டு வந்துருவாரு. ஏன்னா அதுவும் டெஸ்ட் மேட்சஸ்ல 4th இன்னிங்ஸ்ல அந்த மனுஷன் இங்கிலாந்து வின் பண்ண மேட்ச், அப்போ இங்கிலாந்து வின் பண்ண மேட்சஸ்ல ஒரு ஆவரேஜ் கிட்டத்தட்ட 109 இருக்குங்க. நான் அதை பார்த்து ஸ்டன் ஆயிட்டேன். ஸோ எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸ் பிளேயர். எங்க இருக்கிற மேட்சை எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆஷஸ்ல வின் பண்ணிருக்காங்க ஹெடிங்லி டெஸ்ட்ல, ஆஸ்திரேலியாவோட மறக்கவே முடியாது அந்த ஆஷஸ் டெஸ்ட். எஸ்பெஷலி ஜாக் லீச் வச்சு முடிச்சாரு பாத்தீங்களா. அதுக்கப்புறமும் 2-3 டெஸ்ட் அந்த மாதிரி ஆடி இருக்காரு. ஸோ அப்படின்னும் போது பென் ஸ்டோக்ஸ் விக்கெட்டுங்க, என்ன வேணா சொல்லுங்க, டார்கெட் இன்னொரு 250 கூட இருக்கட்டும், பென் ஸ்டோக்ஸ் விக்கெட். அந்த ரன் அவுட் கம்ப்ளீட்லி மேட்சே சேஞ்ச் ஆச்சு. என்னதான் ஹார்ட்லியும் ஃபோக்ஸும் ஒரு ஃபென்டாஸ்டிக் 60 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாலும் ஸ்டில் நம்மளுக்கு நல்லா தெரியும் ஜஸ்ட் 1 விக்கெட் அவே இந்தியா வின் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி இனியும் யாராவது ஒருத்தர் மாட்டுவாங்கன்னு. அதை தான் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து முதல்ல அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணாரு. காட்டன் போல் ஜஸ்பிரீத் பும்ரா பத்தி நம்ம நிறைய பேசலாம். எஸ், ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட்டா போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹார்ட்லி மட்டும் ஒரு ஸ்டே பண்ணாரு. லாஸ்ட் 2 டெய்லண்டர்ஸ் அண்ட் ரோஹித் சர்மா ஒரு நல்ல விஷயம் பண்ணாரு. என்னன்னா நம்ம 4 காசுக்கு பிரோஜனம் இல்லாம முகேஷ் குமார் இந்த மேட்ச்ல எடுத்துட்டோம். ஆல்ரெடி மிகப்பெரிய பேக்லாஷ். இந்த பால புடி கடைசி 2 விக்கெட்டையாவது அட்லீஸ்ட் எடுனும் போது முகேஷ் குமார் ஒரு வழியா அந்த லாஸ்ட் 2 விக்கெட்டுக்கு அவர் ஒரு ஸ்பெல் போட்டாரு. அப்பதான் இந்த மனுஷன் ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணுவாருன்றது தெரிஞ்சது. அவரோட லைன் அண்ட் லென்த்ல நிறைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. வேறஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லையும் சரி அவர் போடும்போது ரொம்ப ஆர்டினரியா இருந்துச்சு. ஆப்வியஸ்லி ஏங்க இன்னைக்கு அவர் ஒரு விக்கெட் லாஸ்ட் எடுத்துறாருன்னா முகேஷ் குமார் செலக்ஷன் ஜஸ்டிபிகேஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இனி இந்தியா மேட்ச் டைட்டா போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போலர் கிட்டத்தட்ட ஷாட் தான் 30 ரன்ஸ் டு வின் இருக்கு, 3 விக்கெட் கையில இருக்கு. முகேஷ் குமார் கிட்ட பால கொடுப்பாரா ரோஹித்? மாட்டாரு. கையில 100 ரன்ஸ் இருந்ததுனாலதான் முகேஷ் குமாருக்கு ஒரு கான்பிடன்ஸாவது வரட்டும், போடுறா ஒரு விக்கெட்டாவது எடுறான்னு கொடுத்தாரு. புரியுதா உங்களுக்கு? ஆப்வியஸ்லி அது செலக்ஷன் பிளண்டர். இந்தியா வின் பண்ணதுனால அது பெருசா தெரியாது. பட் வி ஹேவ் டு அக்செப்ட் தட் இஸ் அ செலக்ஷன் பிளண்டர். புரியுதா உங்களுக்கு?
பட் நெவர்தலஸ் இந்தியா வின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் ப்ராபப்ளி சிராஜ் வந்துருவார். ஏன்னா முகேஷ் சாரத்துக்கு சிராஜ் ஆடலாம். ராஜ்கோட் பிச் ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஃபிளாட் ட்ராக்காக தான் இருக்கும். அண்ட் இந்த வைசாக் பிச் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிச்சுங்க. நான் ஏற்கனவே வீடியோஸ்ல சொன்ன மாதிரி தான். ஸோ கிரவுண்ட் கியூரேட்டருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். இந்த மாதிரி பிச்சஸே ரெடி பண்ணுங்க. ரேங்க் டர்னர்லாம் வந்து காண்டு தான், புரியுதா உங்களுக்கு? ஸோ சூப்பரா போச்சு. அண்ட் இந்தியா லாஸ்ட் விக்கெட் எஸ்பெஷலி ஜஸ்பிரீத் பும்ரா அந்த டாம் ஹேட்லியை வந்து அந்த ரிவர்ஸ் ஸ்விங்ல எடுத்தாரு பாருங்க, செம ஃபிட்டிங் ஃபினிஷ்ரா. பும்ரா நீ தான் அந்த மேட்ச்ல யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு அன்பிலீவபிள் டபுள் செஞ்சுரி அடிச்சாரு. சுப்னம் கில் ஒரு கெரியர் டிஃபைனிங் அண்ட் மேட்ச் இம்பார்ட்டன்ட் ஒரு செஞ்சுரி போட்டாரு. எல்லாமே ஓகே. பட் ஜஸ்பிரீத் பும்ரா இந்த ஃபிளாட் ட்ராக்ல ஓவரால் 9 விக்கெட்ஸ், 6 இன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், 3 இன் செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணலனா இந்தியா கதை காலி. ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு ஹிம். ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ரா தான் நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம், ஒரு கோல்டு மாதிரி அவர், புரியுதா உங்களுக்கு? இந்த 5 டெஸ்ட் மேட்சஸ் அவர் விளையாடினா மட்டும் தான் இந்தியானால இந்த சீரீஸ் வின் பண்ண முடியும். அதுக்கு அவரோட ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோப்ஃபுல்லி இப்போ ஒரு 10 days பிரேக் அது ரொம்பவே அவருக்கு மட்டும் உதவாது, என்டையர் இங்கிலாந்து டீமுக்கா இருக்கட்டும், இந்தியன் டீமுக்கா இருக்கட்டும், அது உதவும். முக்கியமா இந்தியன் டீமுக்கு இந்த பிரேக் கண்டிப்பா தேவை. ஏன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ். தேர்ட் டெஸ்ட் KL ராகுல் உள்ள வராரு. ஜடேஜா எனக்கு தெரிஞ்சு ராஜ்கோட் டெஸ்ட் மேட்ச்ல ரூல்ட் அவுட் தான். ஏன்னா அவரோட இன்ஜுரி வந்து கொஞ்சம் சீரியஸா இருக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட. விராட் கோலி என்ன கதைன்னு தெரியல வருவாரா இல்லையான்னு. பட் அட்லீஸ்ட் ஒரு நல்ல பாசிட்டிவ் என்னன்னா சுப்னம் கில் அந்த செஞ்சுரி அடிச்ச அந்த ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் மைண்ட்ல இருப்பாரு. இருந்தாலும் ராஜ்கோட் டெஸ்ட் அவருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஃபார்மை கண்டினியூ பண்றதுக்கு. அண்ட் KL ராகுல் உள்ள வரது பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய பிளஸ். ஸோ அதோட டிஸ்கஷன்லாம் நம்ம 10 நாள் இல்லை 8 நாள் கழிச்சு கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு பாசிட்டிவ்ஸ் ஜஸ்பிரீத் பும்ரா, ஆப்வியஸ்லி யசஸ்வி ஜெய்ஸ்வாலோட பேட்டிங், சுப்னம் கில் கம்மிங் இன் டு த ஃபார்ம், அண்ட் இந்தியாவோட கேச்சிங் அண்ட் ஃபீல்டிங். இதை நிறைய பேர் மறந்துடுவாங்க. இதுதான் இந்தியாவோட மிகப்பெரிய பிளஸ் இந்த டெஸ்ட் மேட்ச் வின் பண்றதுக்கு. பட் மைனஸ் டிசப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய இருக்குங்க. வின் பண்ணிட்டோன்றதுக்காக நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவ் தான் மைண்ட்ல இறங்கும். நெகட்டிவ்ஸ் வராது. பட் நெகட்டிவ்ஸ் இந்த ஃபிளாட் ட்ராக்ல நிறைய பேட்ஸ்மென்ஸ் ஸ்டார்ட் ஆகி பெரிய ஸ்கோரை கன்வெர்ட் பண்ணல. அது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். பிளேயர்ஸ் லைக் ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், 300 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது, புரியுதா உங்களுக்கு? ரோஹித் சர்மா as a கேப்டன் நல்லா பண்ணாரு இந்த டெஸ்ட் மேட்ச். பட் as a பேட்ஸ்மேனா அவரும் 4 இன்னிங்ஸ் ஃபெயிலியர். அட் த சேம் டைம் KS பரத் அவரும் வந்து பாத்தீங்கன்னா கீப்பிங் இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆர்டினரியா தான் இருந்தது. அட் த சேம் டைம் பேட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போரா ஆடிட்டு இருக்காரு. லூஸ் ஷாட்ஸ் ஆடி அவுட் ஆறாரு. அண்ட் ஒரே பாசிட்டிவ் இந்தியாவுக்கு என்னன்னா லோவர் ஆர்டர்ல அக்சர் பட்டேலோட பேட்டிங். ஏன்னா ஜடேஜா இல்லைன்னும் போது அக்சர் கிட்ட வந்து நம்ம நிறைய பேட்டிங் எதிர்பார்ப்போம். போலிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 for 6 for இல்ல 4 for எடுக்க போறது இல்ல. அப்பப்போ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அந்த ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எடுப்பாரு பாத்தீங்களா, அதுதான் அக்சர் பட்டேலோட ரோல். அண்ட் இன்னொன்னு ஒரு பாசிட்டிவ் சொல்ல வந்துட்டேன், குல்தீப் யாதவ் ஆப்வியஸ்லி. ஏன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வினர். அந்த ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் 3 விக்கெட்ஸ் அவர் நடுவு வந்து எடுக்கிறதா பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சு இந்த டெஸ்ட் மேட்ச். ஹோப்ஃபுல்லி இது எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி தேர்ட் டெஸ்ட் மேட்ச் இந்தியா ஸ்ட்ராங்கா வருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து பத்தி எதுவுமே பேச வேணாம், அவங்க எப்பவுமே ஸ்ட்ராங் டீம் தான். அவங்களோட அப்ரோச் ஒரே மாதிரி தான் இருக்க போது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்துக்களை என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்தியா எதனால முக்கியமா வின் பண்ணாங்க, அண்ட் இங்கிலாந்தோட கேம் எப்படி இருந்துச்சு, அண்ட் ஜஸ்பிரீத் பும்ராவோட போலிங், அண்ட் முகேஷ் குமாரோட செலக்ஷன், அட் த சேம் டைம் குல்தீப் யாதவோட ஸ்பின், அஸ்வின் 499 விக்கெட்ஸ்ல ஸ்டாண்டர்டா நிக்கிறாரு. சோ மெனி திங்ஸ் ஆர் தேர்ல. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு டிஸ்கஸ் பண்ண. எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஒரு 10 நாளைக்கு இந்த ஜெர்சியும் சரி இந்த பாலுக்கும் சரி ஒரு ரெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.